நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அனைவரும் நாம் எழுந்து நின்ற நிலையிலே 4வது திருப்பாடலை நாம் முறையாக வாசிப்போம். 4வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எழுந்து நாம் முறையாக படிப்போம். என் நீதியின் கடவுளே, நான் கூப்பிடும் போது எனக்கு மறுமொழி அருளும். நான் இடுக்கத்தில் இருக்கையில் என் நெருக்கத்தை நீக்கினீர். எனக்கு இறங்கும், என் மன்னாட்டை கேட்டருளும். மனுமக்களே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள்? எதுவரைக்கும் வீணானவற்றில் ஆசை வைத்து பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்பார். பயந்திருங்கள், பாவம் செய்யாதீர்கள், படுத்திருக்கிறேன், அமர்ந்திருங்கள். நீதிக்கு உரிய மதிகளை செலுத்துங்கள், கர்த்தருமே நம்பிக்கை வையுங்கள். தங்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருங்காலத்தில் அவர்கள் அடையும் சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அழைத்தீர். நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பயனின்றி வாழச் செய்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். சபை அமர்ந்து இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல்களை நாம் வாசிக்க கேட்போம். செகண்ட் சண்டே இங்கிலாந்து பெருமையான தவக்காலத்துடைய ஒரு சந்தையின் 2ஆம் ஞாயிறின் காலை வேளையிலே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் பழைய பாட்டின் பகுதி. அது எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 26வது அதிகாரம்
வசனங்கள் 8 முதல் 15 முடிய. எரேமியா தீர்க்க தரிசன ஆகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவர்களை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை குறித்து நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாயும் இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்க்கும் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூறினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களை சகல ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆசனைக்கு பார்க்கிறார். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜாதிகளும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பலிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன நீதிக்கு மனஸ்தாபப்படுவார். நானோ வேண்டி இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாகிறதை எனக்கு செய்யுங்கள். ஆயினும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்படியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்திக் கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் செவிகளிலே சொன்ன கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னார். அப்படியாக இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய திருக்கடிதம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 4வது அதிகாரத்துடைய 1வது வசனமுடைய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் வரை. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 4வது அதிகாரம் முதல் வசனம் வரை. சகோதரர்களே, நீங்கள் ஏகமாய் எண்ணியது போல நடந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு மாதிரி காக்கும்படி நடக்கிறவர்களை கவனித்து பாருங்கள். அநேக நடக்கும் விதத்தை பற்றி பல முறை உங்களோடு பேசி அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடே சொல்கிறேன், அவர்கள் முடிவு அழிவு, அவர்கள் வயிறு அவர்களுக்கு தெய்வம், அவர்கள் லட்சை அவர்களுக்கு பெருமை. அவர்கள் பூமி புரியவிலே சிந்திக்கிறார்கள். நம்முடைய ஜன சமூக சாக்கியம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தமது வல்லமையான செயலின்படி நமது தாழ்வான சரீரத்தை தனது மறுமைக்கான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆதலால் நான் வாஞ்சை கொள்கிற என் பிரியமுள்ள சகோதரே, எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடம் உள்ளவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே ஆண்டவருக்குள் நைத்துங்கள் என்பதை. இந்த நிருப பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்போம். அனைவரும் எழுந்து நற்செய்தி நாம் படிக்க கேட்போம். இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 35 வரை உள்ள திருவசனங்கள். ஆண்டவரே, உமது மகிமை தியானிக்கின்ற வசனமானது லூக்கா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும். அந்த நேரத்திலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடம் விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொல்ல மனமிறங்கி இருக்கிறான் என்று சொல்ல, அவர், நான் இன்றைக்கு நாளைக்கும் பேய்களை துரத்தி வியாதிகளை குணமாக்கி 3ஆம் நாளிலே
முற்று பெறுவேன் என்று நீங்கள் போய் அந்த நரியிடத்தில் சொல்லுங்கள். இன்றும் நாளையும் மறுநாளையும் நான் நடமாட வேண்டும். எருசலேமிலே தீர்க்கதரிசி ஒருவன் மடிந்து போகலாகாது. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளையே கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களையே கல்லெறியவரையே, கோழி தன் குஞ்சுகளையே தன் சிறுகளின் நீரையை ஊட்டி சேர்ந்து கொண்டு வண்ணமாய் நான் எத்தனை தரம் உன் பிள்ளைகளையே கூட்டி சேர்ந்து கொள்ள மனம் தருகிறேன். நீங்களும் மனம் இல்லாதிருந்தீர்கள். உங்கள் வீடு உங்களுக்கு விட்டு விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் எல்லாம் சொல்லும் நாள் வருமளவும் என்னை காணாதிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என்பதை இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கிறிஸ்துவே உமது கடவுளுடைய வாழ்வுதலும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பெருமானத்து வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்லவராகிய விசுவாசங்களை அவருடைய உரைக்கையால் மாறும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்படுத்தவிட்டு நடந்து துதிப்பாக பாடுபட்டு சிறுவை நிறைவேற்றப்பட்டார். பாதவத்திலே மூன்றாம் பரத்திற்கேறி சர்வ பிதாவாகி கடவுள் வாசித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உங்களுடைய மந்தரை பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக அவர்கள் மீண்டுமாக நாம் அனைவரும் கடவுளுடைய திருப்பெயரை நாம் இணைந்து போற்றும் உள்ளதாக அருள்முறைக்கு ஆயத்தமாக 203வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 203வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். என்னுடைய சாவின் சாவை, என் உயிரின் சிந்தனை. இந்த பாடலிலே 7 மற்றும் 8 கவிகளை பாடுகின்ற பொழுது சபையார் இழந்து பாட அன்பாக்கிறேன். 7 மற்றும் 8வது சரணங்களை பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாட அன்பாக்கிறேன். 203வது ஞான பாடல். Oh
தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரைக்காகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடல் இன்றைய படையற்பாட்டின் பகுதி இறைவாக்கினர் எரேமியாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 வரையிலான திருமுறை பகுதிகள். எரேமியா இறைவாக்கு நூல் 26வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல். ஜனங்கள் அனைவருக்கும் சொல்லும்படி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடிக்கவே ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாகும் என்று நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்வானே என்று சொல்லி, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே
எரேமியாவுக்கு விரோதமாக கூறினார்கள். யூதாவின் அதிபதிகள் இவைகளை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய வீட்டுக்கு போய் கர்த்தருடைய புது வாசலிலே உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியரும் தீர்க்கர்களும் அதிபதிகளையும் ஜனங்கள் அனைத்தையும் பார்த்து, இந்த மனுஷன் மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும், உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னாரே என்றார்கள். எரேமியா அதை கேட்டு சகல அதிபதிகளையும் ஜனம் அனைத்தையும் பார்த்து, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்திற்கும் இந்த நகரத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆகவே நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்தி உங்கள் கடவுளாகி கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்கை பற்றி மனஸ்தாபப்படுவார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வையில் நலமும் நியாயமாய் இருப்பதை எனக்கு செய்யுங்கள். ஒரு காரியத்தையோ திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை கொண்டு போட்டால் குற்றமில்லாத இரத்த பலியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த குடிகள் மேலும் சுமத்திக் கொள்ளுவீர்கள். இந்த வார்த்தைகளை நாம் உங்கள் காது கேட்க சொல்லும்படி கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொன்னார் என்பதை தலைவணங்கி நாம் சொல்லுவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆஸ்தரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்க உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கவும், உம்மை பாடி துதிக்கவும், உம்முடைய வாழ்வு தருகின்ற நிறைய வார்த்தைகளை நாங்கள் அனைவரும் கேட்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த வேளையிலே கொடுத்தபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாக இருக்கட்டும். எங்களோடு கூட கடவுள் இடைபட வேண்டியிருக்கின்றோம். உம்முடைய குறிப்பாக்கள் மூலமாக கடவுள் நீர் எங்களோட பேச நாங்கள் வேண்டி சொல்கின்றோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, கடவுளின் ஆவி என்று சொல்லுகின்ற கடவுள் எங்களோடு பேச நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தை சொல்லுகின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்கு உரியவர்களே, மனிதர்களுடைய தவறுகளை பிறர் சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டை பொறுத்துக் கொள்ள முடியாதபடிக்கு வெகுண்டு எழுகின்ற மனிதர்களை நான் ஒரு நிறுவனத்திலோ ஒரு குடும்பத்திலோ நாம் வாழும் நண்பர்கள் மத்தியிலோ அவர்கள் இழைக்கின்ற செய்கின்ற தவறுகள் அதை நாம் சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொண்டு அதை சரிபடுத்திக் கொள்ளுகின்ற மனநிலைகள் என்பது மனிதர்களுக்குள்ளாக குறைந்திருக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறார். ஒரு காலத்திலே பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை பெற்றோர்கள் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை சரிபடுத்தும்படியாக பெற்றோருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் பார்ப்பதற்கு அர்ப்பணித்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காலத்தை நாம் பார்க்க முடியவில்லை. பிள்ளைகளுடைய தவறுகளை சொல்ல முடியவில்லை. சொன்னால் பிள்ளைகள் கோபப்படுகிறார்கள், தாய் தந்தையருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏதாவது கூட தவறுகளை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பதப்படுத்தப்பட்ட மனங்கள், பண்படுத்தப்பட்ட மனங்கள் இதற்கு இல்லை. கடின எண்ணங்கள், கடின மனங்கள். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் எதிராக சுமற்ற இருக்கின்ற தந்தை போல நம் மீது வந்து விழுகின்ற அனுபவங்கள். எதற்காக சொல்லுகிறார்கள், ஏன் சொல்லுகிற நோக்கம் என்ன என்பதை பகுத்து ஆராய்கின்ற சிந்திக்கின்ற நிலைகள் இன்றைக்கு வைந்திருக்கின்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, பழைய பாட்டின் காலங்கள் கூட அதற்கு விதிவிலக்கு அல்ல.
அந்நாட்களிலே எரேமியா என்று சொல்லுகின்ற ஒரு இறைவாக்கினர் அன்றைக்கு இஸ்ரேல் மத்தியிலே அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவராய் காணப்பட்டு வந்தார். கடவுள் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்திருந்த ஜனம் இஸ்ரேல் மக்கள். அவர்கள் எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்றென்றும் நிறைவான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆவல். ஆனால் இவர்களோ கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்காதபடிக்கு அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக திசை மாறி செல்கின்ற மக்களாக காணப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா மூலமாய் கடவுள் பேசுகின்றார். தமக்களோடு நேரடியாக பேச முடியாதபடிக்கு மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வாயாய் இருக்கிற தீர்க்கர்கள் மூலமாக அந்நாட்களிலே கடவுள் பேசிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் எசாயா இறைவாக்கினர், எசேக்கியேல் இறைவாக்கினர், அப்படிப்பட்ட வரிசைகளிலே காணப்படுகிறவர் எரேமியா என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ராஃபட். இவர் மூலமாய் கடவுள் சொல்லுகிற வார்த்தை, இதோ நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உடைய அக்கிரமங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆக்கினை என்பது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் என்பது சீலோவை போல அது அழிக்கப்படும், சீலோவை போல இல்பொருள் ஆகும் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் செய்தியோடு கூட, எச்சரிப்பின் வார்த்தையோடு கூட எரேமியா வந்து மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எரேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் கொள்ளுகிறார்கள். கலகம் எப்படி எங்களை குறை சொல்ல முடியும், எப்படி இவர் எங்களுக்கு எதிராக முறையிட முடியும் என்று சொல்லி அவருக்கு எதிராக அவர்கள் கிடந்து விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற வண்ணமாக இங்கே 9வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற வேளையிலே, இந்த ஆலயம் சீலோவை போல ஆகி இந்த நகரம் குடியில்லாமல் வாழாது என்று நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்வானே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். கூடுவது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்வது சொல்லி பார்க்கின்ற வேளையிலே அங்கே ஆசாரியரும் ஏரிய தீர்க்கர்களும் அதிபதிகளையும் ஜனங்களை பார்த்து, இந்த மனுஷன், இந்த மனிதன் மரண தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எதிராக கூட்டங்களை திரட்டி செயல்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த மனுஷன் மரண தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்று நகரத்தாருக்கு அவர் சொல்லி எல்லோரும் விரோதமாக இருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். நண்பர்களே, இந்த இடத்திலே நீங்களும் நானும் இருந்தால் ஒருவேளை அந்த கூட்டத்திற்கு அஞ்சி எதிர்ப்புகளுக்கு பயந்து பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த இறைவாக்கினர் பின்வாங்கவில்லை. அவர் பின்வாங்கவில்லை, மாறாக ஜனங்கள் மத்தியிலே தைரியமாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளவாறு அவர் தைரியத்தோடு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அங்கே பார்க்கின்ற வேளையிலே எரேமியா இந்த வார்த்தையை கேட்டு அவர் அஞ்சவில்லை, அவர் பயப்படவில்லை, தைரியத்தோடு இருக்கிறார். தைரியத்தோடு இருக்கிற அந்த எரேமியா சொல்லுகிறார். எரேமியாவை கேட்டு சகல அதிபதிகளையும் சகல ஜனங்களை பார்த்து, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்தில் நகரத்திற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்கு கர்த்தர் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார். கடவுள் தான் இதை முறையிட வேண்டும். சீலோவை போல இந்த எருசலேம் ஆலயம், எந்த எருசலேம் மக்கள், இந்த நாடு என்பது அழிக்கப்படும் என்று சொல்லி கடவுள் என்னோடு கூட சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்வதை பார்க்கின்றோம். தைரியத்தோடு கூட நிற்பதை பார்க்கின்றோம். என்றாலும் கூட அவர் தைரியத்தோடு கூட சொல்லுகின்ற வேளையிலே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு, நீங்கள் இந்த எச்சரிப்பு செய்தியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்களை கொண்டு வந்து கடவுளுக்கு நேராக நீங்கள் திரும்பினால் உங்கள் மீது கடவுள் வைத்திருக்கிற தீங்கிற்காக அவர் மனஸ்தாபப்படுவார். சீலோவை போல பாழாக்கப்படும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் அது மாற்றி அமைக்கப்படும். கடவுள் சொல்ல அவர் ஆகும், அவர் கட்டளை நிறுத்தும் என்று சொன்னது போல அது கடவுள் சீலோவை போல மாற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் கூட எச்சரிப்பு செய்தியை கடவுளை மாற்றி அமைத்து அவர்களுக்காக மனமாறுகிறவராக இருந்து அவர்களுடைய தீங்கிற்காக மனசாரப்பட்டு கடவுள் மக்களுக்கு இரக்கம் செய்கிற நிலையிலே அவர்
வெளிப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவங்களோடு கூட தீர்க்கராகிய எரேமியா அங்கே காணப்படுகின்றார். தொடர்ந்து நான் பார்க்கின்ற வேளையில உங்களுக்கு நலமானதை செய்யுங்கள். ஏனைய கூட்டங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை ஏதோ செவியிலே கேட்டுக்கொண்டு அதுதான் உண்மை அல்லது அவர்களுடைய பெரும்பான்மையுடைய அடிப்படையில் நின்று கொண்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. ஒரு நபராக அந்த மனிதன் என்று பேசுகின்ற பொழுது அந்த மனிதன் வெளிப்படுகிற இறை வார்த்தை என்ன என்பதை கேட்டு நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் எரேமியா மூலமாய் பேசப்படுகிற பொழுது கூட ஜனங்களை பார்த்து எரேமியா சொல்லுகின்றார், உங்கள் வழிகளையும் உங்கள் செயலை சீர்படுத்தி உங்கள் கடவுளாய் கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட தீங்கிற்காக மனசப்படுவார். இதோ நான் உங்களுடைய கையில் இருக்கிறேன், இதோ உங்களுக்கு உண்மை இருக்கிறேன், என்ன செய்ய முடியும்? இப்ப நினைச்சு எல்லாம் சேர்ந்து எனக்கு மனதை வளர்க்க முடியும் என விசாரிச்சு இந்த உலக வாழ்க்கையில் கூட இருக்கிற பொழுது இந்த உலகம் என்பது மக்களாட்சி, டெமோக்ரசி, பெரும்பான்மையுடைய கூற்றுதான் வெளிப்படும். அதுதான் உண்மையாக உலகத்திலே அது எட்டுகிறது. உண்மையினுடைய விலை இன்றைக்கு பணத்திற்காக விற்கப்படுகின்ற ஒரு அனுபவமாக இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. நிதியை கொண்டு வா, நீதி உலகம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இந்த வாழ்கின்ற உலகம். எனவே இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே அவர்களுக்கு எதிராக கடவுளுடைய வார்த்தை அவர் சொல்லுகின்ற பொழுது எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பை கண்டு அவர் அஞ்சவில்லை, எதிர்ப்பை கண்டவர் பயப்படவில்லை, பின்வாங்கவில்லை. இறை வார்த்தை அவர் சொல்லை தவறாய் சொல்லிவிட்டேன் மன்னிகள் என்று சொல்லி அவர் பின்வாங்கவில்லை. உண்மையை சொல்லி இதோ உங்கள் கருத்து நான் இருக்கிறேன், நீங்க என்ன செய்ய முடியும், ஆனா நான் கடவுள் வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அவர் இருக்கிறதை பார்க்கின்றோம். எப்படி மாற்றத்தை சொல்லுவார், நான் இங்க இருக்கிறேன் என்று சொல்லுவது. இந்த ஓடுகள் அனைத்தும் எனக்கு எதிராய் மாறி தீசிஸ் எல்லாவற்றையும் எல்லாம் எதிராக பெய்களாக இந்த ஓடுகளால் மாறி எனக்கு எதிராய் செயல்பட்டாலும் கூட இதோ நிறுத்தின சொல்லி சொன்னது போல வார்த்தைகளை விசுவாசம் வைத்து மரண தண்டனை வந்தாலும் சாவே வந்தாலும் கூட இருக்கிற அனுபவத்தோடு கூட எரேமியா ஒரு உறுதிப்பாட்டோடு கான்கிரீட்டாக உறுதியாக அவர் நின்று பேசுகின்றார். பிற்பாடு இருக்கிற காரியங்களை எச்சரிக்கை செய்திகளாக பார்க்கிறபொழுது நலமானதை செய்யுங்கள், உங்களுக்கு நியாயமானபடி உங்கள் பார்வையிலே சரி என்னது தவறு என்னது என்பதை நிதானிக்கின்ற பண்புகள் உங்களை கடவுள் ஒரு செல்ஃபில் உங்களை கடவுள் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் நின்று கொண்டு உங்களுடைய பார்வையிலே உங்களுக்கு எது சரியோ, எது சரியான காரியங்களோ, எது நியாயமோ அந்த நியாயத்தின்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் வார்த்தையை சொல்லுகின்றார். ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமாய் நிறைவு உணர்வீர்கள். ஒரு காரியத்தை திட்டமாய் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை கொண்டு போட்டால் குற்றமில்லாத இரத்த பலியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த குடிகள் மேலும் சுமத்திக் கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் காது கேட்க சொல்லும்படி கர்த்தர் உண்மையாகவே மெய்யாகவே என்னிடத்தில் சொன்னார். கடவுள் மெய்யாய் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அன்பர்களே, இது போக்கு ஜனங்களுடைய கடினத்தன்மை, மனக்கடினம் பண்படுத்தப்பட்ட மனங்களாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை கேட்டு மனமாக இருப்பார்கள். மனம் மாறுவதற்கான மனங்கள் இல்லை. கெட்ட குமாரனுடைய மனம் தெரிந்த மைந்தன் கதையிலே பார்க்கிற பொழுது இளைய சகோதரன் இங்கே வருகிறார். மூத்த சகோதரன் இந்த விருந்திலே அவன் கசப்பு கொண்டு அந்த விருந்திலே பங்கேற்க முடியாதபடி இருக்கிறான். இதோடைய சகோதரன் இறந்து போனான், மரித்தவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி காணாமல் ஒரு வந்திருக்கிறான். மகிழ்ச்சியோடு வா விருது செய்வோம் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே அதை பொறுத்துக் கொள்ள முடியாதபடிக்கு மன கடினத்தோடு கூட இருக்கிறான். பண்படுத்தப்பட்ட மனம் என்ன செய்யும், சகோதரன் விட்டான், நண்பருக்கு வந்து சொல்லி விருந்துல அவர் முன்னாடி நின்று அந்த விருந்து ஏற்பாடுகளை நிறைவாய் செய்திருக்க வேண்டி மூத்த சகோதரன் இப்பொழுது மனக்கண்டத்தோடு அவன் எங்கேயோ தூரமாக இருக்கிறான். அவன் என்ன எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியவன் இப்பொழுது தூரத்தில் போய் இருக்கிறான். அந்த விருந்தில் பங்கேற்க முடியாத மனநிலைகள் அப்படின்னு சொன்னால் மனக்கடினம்.
பண்படுத்தப்பட்ட நிலங்களாக, பண்படுத்தப்பட்ட மனங்களாக நாம் மாற வேண்டும், நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவார்த்தைகள் இங்கே பார்க்கிற வேளையிலே நம்முடைய இந்த தவ காலங்களிலே, இந்த தவ நாட்களிலே இன்றைக்கு நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக பரிசோதனை செய்து பார்க்கின்ற அன்பர்களாய் நாம் இருக்கிறோம். கடவுள் காலங்களை நமக்கு தந்திருக்கிறார், காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த இறைவார்த்தைகள் நமக்கு நேராக வருகின்ற பொழுது சீலோ என்று சொல்லப்படுகிற இடம் ஒரு நாட்களிலே இஸ்ரவேல் மத்தியிலே ஒரு சரணாலயமாக அது அறியப்பட்டது. கர்த்தருடைய உடன்படிக்கையினுடைய பெட்டகம், உடன்படிக்கை பேழை அங்கே வைக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. பின் நாட்களிலே அது பெலிஸ்தருடைய காலகட்டங்களிலே அது தரைமட்டமாக்கப்பட்டதாக கூட சொல்லப்படுகிறது. இது சீலோவுடைய அழிவினை குறித்து கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 60 வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே கூட, அதாவது சீலோவுடைய வாசஸ்தலத்தை கடவுள் விலக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். சீலோவுடைய வாசஸ்தலை கடவுள் விலக்கி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே சீலோ அதை சார்ந்து அவர் சொல்லப்படுகிற பொழுது அதற்கு வரவிருந்த தீமைகளை சார்ந்திருக்கின்ற வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுவதை குறித்து பார்க்கின்றோம். எனவே இந்த நகரம் அழிக்கப்படும் என்கின்ற ஒரு நிலை ஆண்டவருக்குள் அருமையானவர்களை, இன்னைக்கு கடவுள் எப்படி இஸ்ரவேல் மக்களை கடவுள் தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டாரோ அதே போல கடவுள் இன்றைக்கு நாமும் கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின துதியை சொல்லி வர நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிற பொழுது அந்த துதியை சொல்லும்படியாக பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை செய்திகள் புதிய இஸ்ரேலாய் இருக்கிற நமக்கும் கூட அந்த வார்த்தைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. நவ நாட்களில் கடவுள் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தூய்மை எதிர்பார்க்கின்றார், பரிசுத்தமான வாழ்வை கடவுள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, ஒரு தூய வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வை கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்மை நாம் திருநாய் செய்கின்ற மக்கள், நாம் இன்னைக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளுக்கு கணக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் பயனாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாக்கியம் என்ன என்று சொல்லுகின்ற வேளையிலே கடவுள் நம் வாழ்க்கையில் அவர் நிலையான வாழ்வை, நித்தியமான வாழ்வை கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி நித்தியம்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிறைவோடு வாழ்வதற்கு, இந்த உலகங்களிலே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் காணப்படுவதற்கு, ஏதோ நான் வாழ்ந்தேன், நான் சுபிட்சமாய் இருந்தேன், மற்றவர்கள் சந்ததிகளை குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லாத இருக்கிற வாழ்வல்ல. ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிற விஷயத்திலே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என் கற்பனை மீ நடக்கும் விஷயத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரை என்று சொல்கிற வேளையிலே ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். எனவே அந்த ஆசிகளை உலகத்தில் நிறைவை பெற்றுக்கொள்ளவும், மறுமையில் நிறைவான வாழ்வை நாம் முழுமையை பெற்றுக்கொள்ளவும் கடவுள் நம்மை இந்த வார்த்தைகள் மூலமாக கடவுள் நமக்கு அழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு அவருடைய தவறுகளை சுதனம் அளிக்கப்படும். பிள்ளைகளுக்கு அப்ப சொல்லக்கூட பெற்றோருக்கு பயம், இறைமையை தெய்வம் இருக்கிறார். சொல்வதை துணிந்து சொல்வதற்கு பல நேரங்களிலே பல பயங்கள், பிள்ளைகளை பற்றி பயம். இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது. ஏதோ பட்டியலோ அவர்கள் தவறோ முடிவை செய்து கொள்வார்களோ, ஆனால் 5 விளையாடுது, 50 விளையாடுது. அது பரிசுத்தமான வாழ்க்கை. சின்ன பிள்ளையில ஒரு வயசுக்குள்ள ஒரு பரிசுத்தம், அது நம்ம இருக்கிற பொழுது அது வளர்ந்தாலும் அது நம்மை விட்டு மாறாது. மீறப்பட வேளையிலே ஆலயத்தின் உலகிலே கொண்டிருக்கிற ஒரு டிசிப்ளின்,
சரியான வேளையில் வந்து கடவுளை கொள்ளுகின்ற ஒரு காரியம் இன்னைக்கு நம்மளை குறைந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் வாழ்விலை குடும்ப வாழ்வு பல குறைந்திருக்கிறது. ஏன்? ஆனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனா ட்ரெயின் நமக்கு நிற்குமா? ஏழைகளுக்கு இருக்கிற ட்ரெயின் வந்து நமக்காக 7:30 நிற்குமா? நிற்காது. நேரமே போய் அடிச்சு பிடிச்சு 7 மணிக்கு முன்னாடி 6:30 இருந்து அங்க வெயிட் பண்ணிருக்கோம். சரியா? தேவாதி தேவர் கடவுள் ஆலயத்தை நமக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு பையன் வந்து 3 மணி செய்தி மணிக்கிட்ட வந்துடலாம். எவ்வளவு ஒரு ட்ரெயினுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை கடவுளுக்கு கொடுக்க நம்ம இருக்கிறோம். சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதை கடவுளுக்கு கொடுக்கவில்லை. ஒரு மினிஸ்டர் முன்பதாக நம்ம கால் மேல கால் போட்டு அசிஸ்டன்ட் உட்கார முடியுமா? காயா உட்கார முடியுமா? எப்படி பவியமா இருக்கும். ஆனா ஆலயங்களை பார்த்தால் பலருடைய வாழ்க்கையை கால் ஆட்டிக் கொண்டிருப்பது உதாசீனமா இருக்கிற காரியம். அப்போ ஒரு முதல்வருக்கு கொடுக்கிற ஒரு கலெக்டருக்கு கொடுக்கிற மரியாதை கடவுளுக்கு இல்லை. பரிசுத்த நடுக்கத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். நடுக்கத்தோடு அவரை துதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெய்வ பயம், கடவுள் பயம். மன கடிதத்தின் ஊடாக நாம் செல்லுகின்ற பொழுது கடவுளை விட்டு நாம் அகன்று போய்விடலாம். அகன்ற வாழ்வும் நிலையான வாழ்வை விட்டு நம்மை நித்திய நரகத்திற்கு நம்மை விட்டு செல்லுகின்ற ஒரு பாத்திரமாக போய்விடும். எனவே இதுவே நம்மை கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு வேளை, கடவுளை அறியத்தக்கதான ஒரு வேளை இதுவாக இருக்கு. இதுவே ரட்சண நாள், இதுவே அனுகிரக காலம் என்று சொல்லும்போது இதான் ஒரு தவக்காலமாக ஒரு சில நாட்களை கடவுளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை ஈவாக நம்மளே தேவையான விரும்புகின்ற காரியம், கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்வை நாம் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவிக்கும்படியாய் கடவுளுக்கு ஒரு பிரம்மாண்டிகமாக இன்னைக்கு வாழும்படி கடவுள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறார். உலகம் சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த நிறுவனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அங்கே பார்க்க உலகம் சார்ந்திருக்கின்ற வாழ்வு அவருடைய தெய்வம் வயறு என்று சொல்லி சொல்றார். தெய்வம் என்னது? வயிறு. அப்படி இருந்தால் அவர்களுடைய பரலோக சாக்கியம், பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன், அதை பற்றி எந்த காரியம் இல்லை. தவறாட்கள் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது உணவுகளை தவிர்க்கின்றோம். ஆனால் தவறாட்கள் கூட பாராதபடிக்கு பலர் பார்த்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் நல்ல சிக்கன் எல்லா சாப்பாடு சாத நாட்களை விட இப்ப விலை குறைவு கிடைக்கிறது. கிராமங்கள் விலை குறைவு கிடைக்கும். மீன் விலை குறைவு நல்லா வாங்கி சாப்பிடுற காரியங்கள். இந்நாட்களில் கடவுளுக்கு சொல்லி நாங்களே சற்றாயிலும் ஒப்பு கொடுக்கின்ற உடலை ஒடுக்குகின்ற அனுபவங்கள் நமக்கு அவசியமான ஒரு உடலை ஒடுக்கினால் உங்கள் வாழ்க்கையிலே தூய வாழ்வை காத்துக் கொள்வது எதுவாகும்? கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உலக சார்ந்திருக்கிறவருடைய தெய்வம் வயது. இதற்கு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அந்த இவருடைய முடிவு என்னவென்று சொன்னால் அணிவு என்று சொல்லி பிலிப்பியர் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 18-19 பார்க்கிற பொழுது உலகம் சார்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்வு அழிவு என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஸ்லாக்கியமோ பரலோகம். 20 நம்முடைய ஸ்லாக்கியமோ பரலோகம் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நண்பர்களை நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதன் உலகம் அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்னதான் ஒன்றும் இல்லை. இந்த உடல், இந்த சரீரம், நாம் அலங்காரங்கள் அனைத்துமே கொஞ்சம் இல்லாமல் அல்லாதை இல்லத்தில் இருந்தாலும் கூட அதை எடுத்து போடுவதற்கு முடியாத நாட்கள். சில நல்ல ஷூஸ் இருந்தாலும் அதை போட்டு நாம போட்டு அனுபவிக்க முடியாத நாட்கள். எனவே அந்த நாட்கள் வராததற்கு முன்பதாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கிறோம். நம்முடைய வாழ்வை பரிசு பார்த்து கடவுளுக்கு பிரியமாக நியாயமான வகையில் நம்மை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரை அன்னையத்தக்க சபையில் எல்லாம் இழந்த பிறகு நான் சொல்லுவாங்க நம்முடைய கண்
ஆனால் கடைசி வேலை இல்லைன்னா கடவுளை அது கடைசி வேலை புரிதா வரும். அப்ப பலம் இருக்கிற பொழுது நம்ம ஆரோக்கியம் இருக்கிற வேலை கத்திற்கு நாம் ஓட வேண்டும், செயல்பட வேண்டும், கடவுளுக்காக மகிமையாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பு ஒழுங்க வேண்டும். கடவுள் எனவே ஆண்டவருக்குள் நண்பர்களே, இந்த இறை வார்த்தைகள் அன்னைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரவை போல இந்த ஸ்தலம் என்பது அளிக்கப்படும் என்று சொன்னால் கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதன் பயனாக கிடைக்கின்ற அனுபவம் அது சார்ந்திருக்கின்ற நிலைகளை நாம் பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் நாம் இறை ஆசிரியருக்குரியவர்கள், இறை ஆசிரியை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற சமூகமாக நாம் இருக்கிறோம். எனவே இறை மக்களாகி நாம் இறைக்கரங்களிலே ஒரு தூய வாழ்வுக்கு என்று சொல்லி, பரிசுத்தமான வாழ்வுக்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைய சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறிவிக்கிறார். பக்தி உள்ளவனை கடவுள் யாருக்கு தெரிந்திருக்கிறார்? நமக்கு தெரிந்திருக்கிறார் என்று அறியுங்கள். You know that. இது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தி உள்ளவனை கடவுள் தமக்கென்று தெரிந்து கொண்டது என்று அறியுங்கள். சங்கீதம் 4:4 நீங்கள் பயந்திருங்கள்,